10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Wave nature of light. இப்போ next topic வந்து wave nature of light. இப்போ light is the transverse nature. லைட்டுங்கிறது என்னது? ட்ரான்ஸ்வர்ஸ் நேச்சர் அப்படின்னு சொன்னோம். த வேவ் நேச்சர் ஆஃப் லைட் இஸ் ஃபஸ்ட்டு டெமான்ஸ்ட்ரேட்டட் த்ரூ த எக்ஸ்பிரிமெண்ட் லைக் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து வேவ் நேச்சரை வந்து எதை வச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபரன்ஸு அண்டு டைஃப்ராக்ஷன். அப்போ இன்டர்ஃபரன்ஸ் டாப்பிக்கும் இன்டர்ஃபரன்ஸையும் டைஃப்ராக்ஷனை வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வேவ் நேச்சரை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி ட்ரான்ஸ்வர்ஸ் நேச்சர் ஆஃப் லைட்டை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணது எதை வச்சு அப்படின்னு பார்த்தோன்னா போலரைசேஷன். அப்போ வேவ் நேச்சரை நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்ஃபரன்ஸு அண்ட் டைஃப்ராக்ஷனு. அதே மாதிரி இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் பார்ப்போம். அதே மாதிரி வந்து வேவ் நேச்சரில் வந்து வேவ் நேச்சர் ஆஃப் ட்ரான்ஸ்வர்ஸ் நேச்சர் ஆஃப் லைட்டை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணது வந்து பார்த்தோன்னா போலரைசேஷன். அதே மாதிரி லைக் ஆல் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் அண்டு லைட் கேன் ட்ராவல் த்ரூ த வேக்கம். எல்லா எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸு லைட்டு எல்லாமே எதில் தான் ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேக்கமில் தான் வந்து பார்த்தோன்னா ட்ராவல் ஆகுது. இப்போ வந்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா வேவ் ஆப்டிக்ஸ். இப்போ வேவ் ஆப்டிக்ஸ் டீல்ஸ் வித் த வேவ் கேரக்டர் ஆஃப் லைட்ஸ். வேவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லைட். வேவ் ஆப்டிக்ஸ் டீல்ஸ் வித் த வேவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லைட். அப்போ வேவ் ஆப்டிக்ஸ் வந்து எதை டீல் பண்ணுது அப்படின்னா வேவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லைட்டோட வேவ் கேரக்டரை தான் நம்ம வந்து பார்த்தோன்னா டீல் பண்ணுறது தான் வந்து எது அப்படின்னு பார்த்தோன்னா வேவ் ஆப்டிக்ஸு. அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா ஈவன் த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரீஃப்ராக்ஷன் இஸ் ப்ரூவ்டு ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் வேவ் ஆப்டிக்ஸ். இப்போ லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரீஃப்ராக்ஷன்ஸை நம்ம வந்து எதை வச்சு தான் நம்ம ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வேவ் ஆப்டிக்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் வேவ் ஆப்டிக்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரூவ் பண்ணுறோம். அதுக்கு வந்து பார்த்தோன்னா லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ரீஃப்ராக்ஷனை நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா எது வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வேவ் ஆப்டிக்ஸ் தான். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா த லைட் இஸ் ப்ராபகேட் ஆஸ் த வேவ், த டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் இஸ் ஸ்டில் ரெப்ரசன்டட் ஆஸ் த ரே. அப்போ நம்ம வந்து எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதோட ப்ராபகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு ரேவாக தான் ப்ராபகேட் பண்ணோம், ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இதில் வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஸ்டில் வாட்டரை கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ வந்து ஸ்டில் வாட்டர் ஃப்ரம் எ பாயிண்ட் சோர்ஸ் வேர் எ ஸ்டோன் இஸ் ட்ராப்டு. ஒரு ஸ்டோனை வந்து ட்ராப் பண்ணுறோம். அப்போ ஸ்டோனை வந்து ஒரு ஸ்டில் வாட்டரில் வந்து நம்ம ட்ராப் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு வேவ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ ஃபர்தராக என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா வேவ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இன்சியலாக வந்து பார்த்தோன்னா ஸ்ப்ரெட் ஆகிற வேவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வேவ் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தராக ப்ரொடியூஸ் ஆகிறது எல்லாத்தையுமே நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வேவ்லெட். அது எல்லாமே என்னென்னு சொல்லுவோம் செகண்டரி வேவ்லெட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து ஒரு ஸ்டில் வாட்டரில் நம்ம வந்து ஒரு ஸ்டோனை ட்ராப் பண்ணுறோம். ட்ராப் பண்ண உடனே என்னாகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு வேவ்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்ப்ரெட் ஆகும், வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ப்ரொடியூஸ் ஆகிற எந்த பாயிண்டில் நம்ம ஸ்டோனை ட்ராப் பண்ணுறோமோ அந்த பாயிண்ட்டை நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் சோர்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த பாயிண்ட் சோர்ஸாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து என்னாகும் அப்படின்னா வேவ்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ ஸ்ப்ரெட் ஆகிற வேவ்ஸோட வந்து பார்த்தோன்னா வைப்ரேஷன் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் ஸ்டேட் ஆஃப் வைப்ரேஷனாக இருக்கும். எல்லா வைப்ரேஷனும் வந்து எப்படி இருக்கும்? சேம் ஸ்டேட் ஆஃப் வைப்ரேஷனாக இருக்கும். அப்போ வைப்ரேட் ஆகும். அப்போ சேம் ஸ்டேட் ஆஃப் வைப்ரேஷனில் வைப்ரேட் ஆகிறத தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வேவ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வேவ் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஏ வேவ் ஃப்ரெண்ட் இஸ் த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் விச் ஆர் இன் த சேம் ஸ்டேட் ஆர் ஃபேஸ் ஆஃப் வைப்ரேஷன். சேம் ஸ்டேட் அப்படின்னா எந்த பாயிண்டில் வந்து வைப்ரேட் ஆகும்போது இப்போ ஒரு பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணுறோம், ஒரு வேவ் ஃப்ரெண்டை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் சோர்ஸை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் சோர்ஸ்லேருந்து பார்ட்டிக்கல் வைப்ரேட் ஆகிறது எல்லாமே என்னென்னா இன் ஃபேஸில் இருக்கும். அப்போ ஒரு பார்ட்டிக்கல் எப்படி எந்த ஃபேஸில் வைப்ரேட் ஆகுதோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா இப்போ எல்லா பார்ட்டிக்கலுமே இப்போ வந்து ஸ்டில் வாட்டரில் இருக்க
ஆல் பார்ட்டிகல்ஸுமே எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த சேம் ஸ்டேட் ஆஃப் வைப்ரேஷனில் தான் இருக்கும். அப்படி அந்த சேம் ஸ்டேட் ஆஃப் வைப்ரேஷனில் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேவ் ஃப்ரண்ட். அப்போ வேவ் ஃப்ரண்ட் இஸ் த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் விச் ஆர் இன் த சேம் ஸ்டேட் ஆர் ஃபேஸ் ஆஃப் வைப்ரேஷன். நெக்ஸ்ட்டு அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் வேவ் ஃப்ரண்ட். நெக்ஸ்ட் வேவ் ஃப்ரண்ட் இஸ் ஆல்வேஸ் பர்பண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் வேவ். த வேவ் ஃப்ரண்ட் இஸ் ஆல்வேஸ் பர்பண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் வேவ். எப்பவுமே வந்து என்னது வேவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராபகேஷன் ஆஃப் வேவுக்கு வேவ் ஃப்ரண்ட்டுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா பர்பண்டிகுலராக இருக்கும். அப்போ வேவ் ஃப்ரண்ட் இஸ் ஆல்வேஸ் பர்பண்டிகுலர் டு த ப்ராபகேஷன் ஆஃப் வேவ். நெக்ஸ்ட்டு the shape of the wave front is observed at a point depends on the shape of source and also distance at which the source is located. Next wave front ஓட நம்ம வந்து சேஃபை ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ வேவ் ஃப்ரண்டோட சேஃபை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அதை வந்து எந்த பாயிண்டில் இருக்குது பாயிண்ட் சோர்ஸையும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸையும் எங்கே வந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். என்ன சோர்ஸு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அதை வந்து பார்த்தோன்னா எந்த பாயிண்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு, எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு, அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து வேவ் ஃப்ரண்ட் வந்து என்ன சேஃபில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ த சேஃப் ஆஃப் எ வேவ் ஃப்ரண்ட் இஸ் அப்சர்வ்டு அட் எ பாயிண்ட் டிபெண்ட் ஆன் சேஃப் ஆஃப் த சோர்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ். ஏதாவது சேஃப் ஆஃப் த சோர்ஸையும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்சோ டிஸ்டன்ஸ் அட் விச் த சோர்ஸ் இஸ் லொக்கேட்டட். அப்போ எந்த டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தோன்னா லொக்கேட் பண்ணியிருக்கோம், ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா அப்படிங்கிறத அதை வச்சு தான் நம்ம எதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த வேவ் ஃப்ரண்ட்டோட சேஃபாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ நான் வந்து இது வந்து 1 மார்க்கில் கேட்கலாம் இந்த பாயிண்ட்டு. இப்போ நான் வந்து ஒரு பாயிண்ட் சோர்ஸை கன்சிடர் பண்ணுறேன். அப்போ பாயிண்ட் சோர்ஸை கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா பாயிண்ட் சோர்ஸ்லேருந்து ஒரு இன்ஃபினைட் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன். எ பாயிண்ட் சோர்ஸ் இஸ் லொக்கேட்டட் அட் எ ஃபைனைட் டிஸ்டன்ஸ். பாயிண்ட் சோர்ஸ் லொக்கேட்டட் அட் எ ஃபைனைட் டிஸ்டன்ஸாக இருக்குது. அப்போ ஃபைனைட் டிஸ்டன்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வேவ் ஃப்ரண்ட் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட். எ பாயிண்ட் சோர்ஸ் located at a finite distance. A point source located at a finite distanceல இருந்து நம்ம வந்து ஒரு பாயிண்ட் சோர்ஸை அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபார்ம் ஆகிற வேவ் ஃப்ரண்ட் வந்து என்ன வேவ் ஃப்ரண்ட் கிடைக்கும் அப்படின்னா ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட். என்ன வேவ் ஃப்ரண்ட்டு? ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட். நெக்ஸ்ட் லைன் சோர்ஸ் ஆர் வந்து எக்ஸ்டெண்டட் ஆர் வந்து லைன் சோர்ஸை கன்சிடர் பண்ணுறோம். அதுவும் வந்து எப்படி இருக்குது? ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருந்தால் நமக்கு என்ன வேவ் ஃப்ரண்ட் கிடைக்கும் அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட். அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து எனி சோர்ஸ், நம்ம எந்த சோர்ஸை வேணால் கன்சிடர் பண்ணலாம். இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேவ் ஃப்ரண்ட் கிடைக்கும் அப்படின்னா பிளேன் வேவ் ஃப்ரண்ட். அப்போ பாயிண்ட் சோர்ஸை ஃபைனைட் டிஸ்டன்ஸில் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டு. அதே லைன் சோர்ஸை ஃபைனைட் டிஸ்டன்ஸாக இருந்ததுன்னா சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் எனி சோர்ஸ் இன்ஃபினைட் டிஸ்டன்ஸ், எனி சோர்ஸு இன்ஃபினைட் டிஸ்டன்ஸாக இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன வேவ் ஃப்ரண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேன் வேவ் ஃப்ரண்ட் கிடைக்கும். அடுத்த நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஹைஜன்ஸ் பிரின்சிபல். இப்போ ஹைஜன்ஸ் பிரின்சிபல் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைஜன்ஸ் பிரின்சிபல் எதுக்காக அப்படின்னா the Huygens principle is basically a geometrical construction which gives the shape of the wavefront at any time if we know the shape at t is equal to 0. எனி டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதோட வேவ் ஃப்ரண்டோட சேஃபை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹைஜன்ஸ் பிரின்சிபலை யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த ஹைஜன்ஸ் பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தோன்னா ஹைஜன்ஸ் பிரின்சிபல் இஸ் பேசிக்கலி எ ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் விச் கிவ்ஸ் த சேஃப் ஆஃப் த வேவ் ஃப்ரண்ட் அட் எனி டைம். இப்போ ஹைஜன்ஸ் பிரின்சிபல் அப்படின்னு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா என்னென்னா ஈச் பாயிண்ட் ஆன் த வேவ் ஃப்ரண்ட் பிஹேவ்ஸ் அஸ் எ சோர்ஸ் ஆஃப் செகண்டரி வேவ்லெட் ஸ்ப்ரெட்டிங் out in all direction with the speed of the wave. These are called secondary wavelet. The envelope to all these wavelets gives the position and shape of the new wavefront at a later time. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு ஸ்டோனை ட்ராப் பண்ண உடனே என்னாகும் ஃபஸ்ட்டு ஒரு வேவ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆகிற வேவ்
இந்த ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆகிற இந்த வேவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தராக ப்ரொடியூஸ் ஆகிறது எல்லாத்தையுமே என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா செகண்டரி வேவ்லெட். ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆகிறது தான் நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம் வேவ் ஃப்ரண்ட்னு சொல்லியிருக்கோம். செகண்டாக ப்ரொடியூஸ் ஆகிற வேவ்ஸ் எல்லாத்தையுமே என்னென்னா செகண்டரி வேவ்லெட்டு. சரியா? இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லுவேன், ஈச் பாயிண்ட் ஆன் த வேவ் ஃப்ரண்ட் பிஹேவ்ஸ் as a source ஆஃப் செகண்டரி வேவ்லெட். அப்போ இந்த வேவ் ஃப்ரண்ட்டில் எந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னாலும் அது எல்லாமே என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா செகண்டரி வேவ்லெட்டை ஸ்ப்ரெட் பண்ணும். அப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு 3 ரேவை கன்சிடர் பண்ணியிருக்கேன். 3 ரேவில் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 பாயிண்ட்ஸை கன்சிடர் பண்ணியிருக்கேன் PQR. அப்போ இந்த பிங்கிற பாயிண்ட்டு இது வந்து ஒரு வேவ் ஃப்ரண்ட். ஏபிங்கிறது வந்து என்னென்னு நம்ம சொல்லியிருக்கோம் வேவ் ஃப்ரண்ட்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா A', B'ங்கிறது செகண்டரி வேவ்லெட்டு. அப்போ இந்த ஏபியில் வந்து நான் ஒரு 3 பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன். அப்போ அந்த 3 பாயிண்ட்டை வந்து என்னென்னா PQR. அப்போ P பாயிண்ட்டும் வந்து என்னாகும் ஒரு செகண்டரி வேவ்லெட்டை ஸ்ப்ரெட் பண்ணோம். அதே மாதிரி Q பாயிண்ட்டும் ஒரு செகண்டரி வேவ்லெட்டை ஸ்ப்ரெட் பண்ணோம். அதே மாதிரி R பாயிண்ட்டும் செகண்டரி வேவ்லெட்டை ஸ்ப்ரெட் பண்ணும். அப்போ இது எல்லாமே என்னது, இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது ப்ரைமரியிலேருந்து அனதர் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அது எல்லாமே என்னென்னா செகண்டரி. அப்போ வந்து ஹைஜன்ஸ் பிரின்சிபல் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்க அப்படின்னா இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. என்னென்னா அக்கார்டிங் டு த ஹைஜன்ஸ் பிரின்சிபல் ஈச் பாயிண்ட் ஆன் த wave front behaves as the source of secondary wavelet, the spreading out in the all direction with the speed of the wave. These are called secondary wavelet. அப்போ வந்து பார்த்தோன்னா ஸ்பீட் ஆஃப் லைட்டில் போவோம், அதை தான் செகண்டரி வேவ்லெட்னு சொல்கிறோம். The envelope of all these wavelets gives the position and shape of the new wave front. அப்போ நியூவாக வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து பார்த்தோன்னா ப்ரொடியூஸ் ஆகிற அந்த வேவ்லெட்ஸ் எல்லாமே என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரைமரியாக இருக்கிற வேவ் ஃப்ரண்ட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு என்வலப்பாக இருக்கும். என்வலப் அப்படின்னா என்னென்னா ஒரு கவராக இருக்கும். அப்போ வந்து என்னாகும் ஃபஸ்ட்டு ப்ரைமரியை அப்படியே என்ன பண்ணும், ப்ரைமரியாக ப்ரொடியூஸ் ஆகிற அந்த வேவ் ஃப்ரண்ட்டை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா கவர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ கவர் பண்ணும்போது செகண்டரி வேவ்லெட்ஸ் எல்லாமே என்னாகும் ஒரு என்வலப்பாக இருக்கும். அப்போ என்வலப் அப்படிங்கும்போது அது வந்து என்னென்னா ஒரு கவராக இருக்கும். அப்போ இப்போ வந்து இந்த டயக்ராமில் பாருங்கள், ஃபஸ்ட்டு டயக்ராமில் வந்து ஏபிங்கிறது ஒரு வேவ் ஃப்ரண்ட்டு அட் t=0ங்கிற டைமில் ப்ரொடியூஸ் ஆகுது. அக்கார்டிங் டு த ஹைஜன்ஸ் பிரின்சிபல் எவரி பாயிண்ட் ஏபி ஆக்ட்ஸ் as a சோர்ஸ் ஆஃப் செகண்டரி வேவ்லெட். அப்போ ஏபிங்கிறது என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஒரு செகண்டரி வேவ்லெட்டாக ஆக்ட் ஆகும். அப்போ செகண்டரி வேவ்லெட்டுங்க வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸு இப்போ 3 பொசிஷனை நான் கன்சிடர் பண்ணுறேன் அட் ஆஃப்டர் டி டைமுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா the circle of radius equal to ct. இப்போ v is equal to velocity, distance equal to velocity is equal to displacement divided by time. அப்போ வந்து பார்த்தோன்னா டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணோன்னா d is equal to c into t. எல்லாமே எதில் வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா வேக்கமில் ட்ராவல் ஆகுது. அப்போ வந்து பார்த்தோன்னா அதை வந்து சிடின்னு எடுத்துக்குவோம். அப்போ வந்து பார்த்தோன்னா எல்லா பாயிண்ட்ஸையும் நான் கன்சிடர் பண்ணுறேன் PQR. எந்த பாயிண்ட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னாலும் அதில் வந்து நமக்கு என்னாகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு செகண்டரி வேவ்லெட்ஸை வந்து பார்த்தோன்னா ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைனைட்டு. இந்த டயக்ராம் வந்து ஃபஸ்ட்டு டயக்ராம் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைனைட் டிஸ்டன்ஸுக்கு, செகண்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸு. அப்போ t=0ங்கிறதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற இது ஏபிங்கிறது என்னது வேவ் ஃப்ரண்ட்டு. அதில் நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம் PQR. நெக்ஸ்ட் ஆஃப்டர் டி டைமுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செகண்டரி வேவ்லெட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அப்போ இந்த ப்ரைமரி வேவ் ஃப்ரண்ட்ஸ் எல்லாமே என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சேம் ஸ்டேட் ஆஃப் வைப்ரேஷனாக இருக்கும். எல்லாமே எப்படி இருக்கும், அதோட வைப்ரேஷன்ஸ் எல்லாமே சேம் ஸ்டேட் ஆஃப் வைப்ரேஷனாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம், இந்த டயக்ராம் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ஒரு பாயிண்ட் சோர்ஸு ஃபைனைட் டிஸ்டன்ஸ். அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா இது இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு என்னாகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளேன் வேவ் ஃப்ரண்ட் கிடைக்கும். சரியா? அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா B', நம்ம என்னன்னு சொல்லிட்டோம் செகண்டரி வேவ்லெட்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஏபிங்கிறது ப்ரைமரி. அப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த செகண்டரி வேவ்லெட்ஸும் என்னாகும் ஃபர்தராக அனதர் ஒரு வேவை ப்ரொடியூஸ் பண்ணும் ஆஃப்டர் டி டைமுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா அதே இப்போ இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இப்போ இந்த A', B' இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா வைப்ரேஷன் சேம் ஸ்டேட் ஆஃப் வைப்ரேஷனாக இருக்கும். அப்படியே என்னாகும் அப்படின்னா வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஃபர்தராக ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக ப்ரொடியூஸ் ஆகிறத மட்டும்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தராக வந்து பார்த்தோம்னா ப்ரொடியூஸ் ஆகிறது எல்லாத்தையும் நெக்ஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆகிறது எல்லாமே என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா வேவ்லெட்
வேவ்லெட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபஸ்ட்டு டயக்ராமில் வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா ஃபைனைட் டிஸ்டன்ஸில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வேவ் ஃப்ரண்ட் கிடைக்குது அப்படின்னா ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் கிடைக்குது. இது வந்து என்ன டிஸ்டன்ஸு, ஃபைனைட் டிஸ்டன்ஸு. அப்போ பாயிண்ட் சோர்ஸு ஃபைனைட் டிஸ்டன்ஸாக இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டு. அதே வந்து எனி சோர்ஸ், அது வந்து பாயிண்ட் சோர்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி லைன் சோர்ஸாக இருக்கலாம். அதை வந்து பார்த்தோன்னா எனி சோர்ஸை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், அது வந்து இன்ஃபினைட் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ இன்ஃபினைட் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது நமக்கு என்ன வேவ் ஃப்ரண்ட் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா பிளேன் வேவ் ஃப்ரண்ட். இது வந்து 1 மார்க்கில் கூட கேட்கலாம். அப்போ வந்து பார்த்தோன்னா ஃபைனைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா அது வந்து என்ன வேவ் ஃப்ரண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டு. அதே வந்து பார்த்தோன்னா இன்ஃபினைட் டிஸ்டன்ஸாக இருந்தது அப்படின்னா அது வந்து என்ன வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா பிளேன் வேவ் ஃப்ரண்ட். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் டாபிக் ப்ரூஃப் ஃபார் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் யூஸிங் ஹைஜன்ஸ் பிரின்சிபல். இப்போ ஹைஜன்ஸ் பிரின்சிபலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ ஹைஜன்ஸ் பிரின்சிபல் நம்ம சொல்லியிருந்தோம், ஈச் பாயிண்ட் ஆன் த வேவ் ஃப்ரண்ட் பிஹேவ்ஸ் அஸ் த சோர்ஸ் ஆஃப் செகண்டரி வேவ்லெட் ஸ்ப்ரெட் அவுட் இன் ஆல் டைரக்ஷன் வித் த ஸ்பீட் ஆஃப் த வேவ். These are called secondary wavelet. The envelope to all these wavelets give the position and shape of the new wavefront at a later time சொல்லியிருந்தோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு XYங்கிற ஒரு பிளேன் மிரரை கன்சிடர் பண்ணுங்கள். லெட் அஸ் கன்சிடர் த பிளேன் மிரர். பிளேன் மிரர் வந்து என்னது அப்படின்னு பார்த்தோன்னா XY. இப்போ XYயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ரே வந்து இன்சிடென்ட் ஆகுது. அப்போ ரே வந்து பார்த்தோன்னா MLங்கிற ரே வந்து பார்த்தோன்னா இன்சிடென்ட் ஆகுது. அப்போ இன்சிடென்ட் ஆகும்போது இதோட வேவ் ஃப்ரண்ட் ஏபிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட். ஏபி இஸ் த இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட். இந்த டயக்ராமில் பாருங்கள், இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏபிங்கிறது நமக்கு என்னென்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட். அப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா இன்சிடென்ட் ரே அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா எம்ங்கிறது இன்சிடென்ட் ரே. ஃபஸ்ட்டு எல்லுங்கிறது இன்சிடென்ட் ரே. அதே மாதிரி எம்ங்கிறது வந்து பார்த்தோன்னா ரிஃப்ளெக்டட் ரே. எம்ங்கிறது வந்து என்னது ரிஃப்ளெக்டட் ரே. இப்போ நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரே வந்து இன்சிடென்ட் ஆயிடுச்சு. இது XYங்கிற பிளேன் மிரரில் வந்து என்ன ஆகுது இன்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்போ இன்சிடென்ட் ஆகும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தோன்னா எல் அண்டு எம்ங்கிற ரே வந்து பட்டு என்ன ஆகுது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ இன்சிடென்ட் ஆகிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ எல் அண்டு எம்ங்கிறது வந்து என்னென்னா இன்சிடென்ட் ரே. நெக்ஸ்ட்டு வந்து எம்ங்கிறது ரிஃப்ளெக்டட் ரே. நெக்ஸ்ட்டு இன்சிடென்ட் ஆங்கிள் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ இன்சிடென்ட் ஆங்கிள் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட்டு எந்த பாயிண்ட்டு எல்ங்கிற ரே வந்து எந்த பாயிண்டில் மீட் பண்ணுது அப்படின்னா ஏங்கிற பாயிண்டில் மீட் பண்ணுது, இன்சிடென்ட் ஆகுது பிளேன் மிரரில். அப்போ அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு நார்மல் லைன் ட்ரா பண்ணுறேன். அப்போ அந்த நார்மல் லைனை தான் நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஏஎன். என்ன பர்பஸ்க்காக நம்ம நார்மல் லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஆங்கிள் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகணும், நார்மல் லைனை வந்து பார்த்தோன்னா ட்ரா பண்ணணும். அப்போ நார்மல் லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா தான் அதோட ஆங்கிள் கால்குலேட் பண்ண முடியும். அப்போ நார்மல் லைன் ட்ரா பண்ணுறோம். அப்போ அந்த நார்மல் லைன் தான் ஏஎன். அப்போ ஏங்கிற பாயிண்ட்டுக்கு ஒரு நார்மல் லைன் ட்ரா பண்ணுறோம். அந்த நார்மல் லைன் என்னென்னு கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஏஎன். அப்போ இதோட ஆங்கிள் இன்சிடென்ட் ஆங்கிள் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா LAN இஸ் த இன்சிடென்ட் ஆங்கிள் ஐ. LAN இஸ் த இன்சிடென்ட் ஆங்கிள் ஐ. அதே மாதிரி அட்ஜஸ்டன்ஸ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இந்த ஆங்கிள் ஐ அப்படின்னா இந்த ஆங்கிளும் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐயாக தான் இருக்கும். அப்போ ஏபி டேஸும் ஆங்கிளும் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஐ. இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தோன்னா ஏபிங்கிறது வந்து என்னென்னு சொல்லிட்டோம் இன்சிடென்ட் ரேன்னு சொல்லிட்டோமா. நெக்ஸ்ட்டு இன்சிடென்ட் ஆகிட்டு என்னாகுது மறுபடியும் ஃபர்தராக அனதர் ஒரு வேவ் ப்ரொடியூஸ் ஆகும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா செகண்டரி வேவ்லெட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா B' வந்து பார்த்தோன்னா ரிஃப்ளெக்டட் வேவ் ஃப்ரண்ட். இது வந்து ஏபிங்கிறது இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட்டு. B' இஸ் த ரிஃப்ளெக்டட் வேவ் ஃப்ரண்ட். B' இஸ் த ரிஃப்ளெக்டட் வேவ் ஃப்ரண்ட். ஓகே, அப்போ வந்து பார்த்தோன்னா இதோட ரிஃப்ளெக்டட் ரே அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போ ரிஃப்ளெக்டட் ரே அப்படின்னா N', B', M'. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இதை தான் ரிஃப்ளெக்டட் ரே ஆர். ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் வந்து பார்த்தோன்னா ஆர். இது வந்து ஐங்கிறது வந்து என்ன நம்ம எடுத்திருந்தோம் இன்சிடென்ட் ஆங்கிள். அப்போ இன்சிடென்ட் ஆங்கிள் அப்படின்னா ஐஏ, ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஆர். அப்போ இன்சிடென்ட் ஆங்கிள் இப்போ நம்ம எதை ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்படின்னா லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். அப்போ N', B', M' தான் நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரிஃப்ளெக்டட் ரே ஆர்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா த டிஸ்டன்ஸ் BB' ஓட டிஸ்டன்ஸும்
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஏ டேஸோட டிஸ்டன்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். இந்த டயக்ராமில் பார்த்தா தெரியும். பி டேஸோட டிஸ்டன்ஸும் ஏ டேஸோட டிஸ்டன்ஸும் எப்படி இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது. அப்போ இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே அண்டு நார்மல் ஆர் இன் த சேம் பிளேன். அப்போ இன்சிடென்ட் ரேவும் நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்டட் ரேவும் நார்மல் லைனும் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா ஒரே சேம் பிளேனில் இருக்குது. எந்த பிளேனில் இருக்குது? XYங்கிற இந்த பிளேன் மிரரில் தான் இருக்குது. இது வந்து என்னது? இன்சிடென்ட் ரே. இது நார்மலு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இது வந்து ரிஃப்ளெக்டடு. அப்போ இன்சிடென்ட் ரே, நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்டட் ரே அண்டு நார்மல் ரே ஆர் லை இன் சேம் பிளேன். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அப்படிங்கும்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டை நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஐன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ ஆங்கிள் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னாவே ஒரு நார்மல் லைன் ட்ரா பண்ணணும். அப்போ ஏங்கிற பாயிண்ட்டுக்கு நான் ஒரு நார்மல் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன், அது ஏஎன். அதே மாதிரி பி டேஸுங்கிற பாயிண்ட்டுக்கு ஒரு நார்மல் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன், அது வந்து பி டேஸ் என் டேஸ். இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆங்கிள் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டு. அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் கால்குலேட் பண்ணும்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு NAL. அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இந்த 90 மைனஸ் இதில் வந்து பாருங்கள் இந்த ஆங்கிள் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இந்த ஆங்கிள் ஐன்னு நமக்கு தெரியும், இந்த ஆங்கிள் ஐன்னு தெரியும். அப்போ இதுக்கு இன்பிட்வீனில் இருக்க ஆங்கிள் தான் கால்குலேட் பண்ணோம். அப்போ நார்மலுக்கும் இந்த பிளேனுக்கும் இன்பிட்வீன் டோட்டல் ஆங்கிள் வந்து எவ்வளோனா 90ன்னு தெரியும். அப்போ 90ல் எதை மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த NABயை மைனஸ் பண்ணுறோம். 90ல் என்ன பண்ணுறோம்? இந்த NABயை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 90ல் NABயை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இன்சிடென்ட் ஆங்கிள் எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். அப்போ 90 மைனஸ் அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இன்சிடென்ட் ஆங்கிள் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் NAL. அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 90 மைனஸ் NAB ஈக்குவல் டு BA B டேஸ். நெக்ஸ்ட்டு என்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இப்போ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆர்ஸ் ஈக்குவல் டு N டேஸ் B டேஸ் M டேஸ். அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 90 மைனஸ் N டேஸ் B டேஸ் A டேஸ்க்கு ஈக்குவல். அப்போ 90ல் எதை மைனஸ் பண்ணுறோம்? N டேஸ் B டேஸ் A டேஸை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா A டேஸ் B டேஸ் A. அப்போ இதுங்க எங்கே A டேஸ் இருக்குது? A டேஸ் B டேஸ் A. அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் கன்சிடர் பண்ணுங்கள். இந்த ஃபார் 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் AB B டேஸ் அண்டு வந்து B டேஸ் A டேஸ் A. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் வந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 2 ரைட் ஆங்கிள்லையும் வந்து பார்த்தோன்னா ஆங்கிள் B அண்டு ஆங்கிள் A டேஸுங்கிறது ஈக்குவலாக இருக்குது. ஆங்கிள் பியும் ஆங்கிள் வந்து பார்த்தோன்னா A டேஸ் ரெண்டோட ஆங்கிளும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஆங்கிள் என்ன எவ்வளோ ஆங்கிள் அப்படின்னு பார்த்தோன்னா ஏவோட ஆங்கிள் A டேஸோட ஆங்கிள் 90 அண்ட் வந்து பியோட ஆங்கிளும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா 90யாக இருக்குது. அப்போ இந்த 2 சைட்ஸு இப்போ இந்த ஏவோட ஆங்கிளும் A டேஸோட ஆங்கிளும் ஈக்குவல்னால இந்த டூ சைட்ஸு எது A டேஸும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா B டேஸும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போ B அண்டு A டேஸோட ஆங்கிள் வந்து ஈக்குவல்னால நமக்கு வந்து பார்த்தோன்னா A டேஸும் அண்டு வந்து B டேஸோட ஆங்கிளும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தோன்னா B டேஸுங்கிறது வந்து பார்த்தோன்னா காமன். எதுக்கு? இந்த A டேஸுக்கும் B டேஸுக்கும் காமனாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோன்னா B டேஸ். அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுறோம்? A டேஸ் B டேஸ் இந்த ட்ரையாங்கிளும் B டேஸ் BA ரெண்டு ட்ரையாங்கிளும் வந்து பார்த்தோன்னா கான்கரண்ட் ட்ரையாங்கிள். ரெண்டுமே என்னது? கான்கரண்ட் ட்ரையாங்கிள். அப்போ கான்கரண்ட் ட்ரையாங்கிள்னால ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் ட்ரையாங்கிள். கான்கரண்ட்னா அது ஈக்குவல். அப்போ B டேஸோட ஆங்கிளும் ட்ரையாங்கிளும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா A டேஸ் B டேஸ் ட்ரையாங்கிள். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் இது B டேஸும் நெக்ஸ்ட்டு A டேஸ் B டேஸ் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் வந்து எப்படி இருக்குன்னா கான்கரண்ட் ட்ரையாங்கிள். ரெண்டுமே என்னது? மஸ்ட் பி ஆல்சோ ஈக்குவல். ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். அப்படி ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்சிடென்ட் ஆங்கிளும்
அப்போ இந்த ட்ரையாங்கிளும் எது ஏபிபி டேஷ். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏ பி டேஷ் ரெண்டு ட்ரையாங்கிளும் எப்படி இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா இன்சிடென்ட் ஆங்கிளும் ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனோட இதே வந்து என்ன அப்படின்னா த இன்சிடென்ட் ஆங்கிள் இஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு ரிஃப்ளெக்டட் ஆங்கிள். அப்போ லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்னன்னா இன்சிடென்ட் ஆங்கிளும் நமக்கு ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும்.